Shanmugam IAS Academy UPSC சேனலை பார்க்கும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஜனவரி 13 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய 4 ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் அந்த ரெனோவேட் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் இந்த ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஹெரிடேஜ் பில்டிங்ஸை இவர் வந்துட்டு ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா தட் இஸ் ஓல்டு கரன்சி பில்டிங், பெவெல்டர் ஹவுஸ், மெட்கஃபே ஹவுஸ், விக்டோரியா மெமோரியல் ஹால். ஸோ ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பாரம்பரியமான ஒரு பில்டிங்கை தான் நம்ம வந்துட்டு ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இனாக்ரேஷன் அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு அன்வீல் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டாச்சு என்ன ஸ்டாச்சு அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது வந்துட்டு சிவனும் பார்வதியும் சேர்ந்த அந்த உருவம் தான் வந்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இவர் வந்துட்டு அன்வீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெனோவேட் பண்ண பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு நிறைய மியூசியம்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெனோவேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ் படி நிறைய மெட்ரோ சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் ஸ்பேசஸ் வந்துட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மெட்ரோ சிட்டிஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னா தட் இஸ் கல்கட்டா, டெல்லி, மும்பை, அகமதாபாத் அண்ட் வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த ஐகானிக் பில்டிங்ஸை எடுத்து இதை வந்துட்டு ரெனோவேஷன் அந்த ஒர்க் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஓல்டு கரன்சி பில்டிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஓல்டு கரன்சி பில்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். இந்த பில்டிங் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1833 இதை வந்துட்டு கட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஸ்டைல் நம்மளுடைய யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டராக இருக்குது. ஸோ இந்த நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்துட்டு நம்ம இதில் படிப்போம். அதே மாதிரி இந்த ஓல்டு கரன்சி பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இட்டாலியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விண்டோஸ் எல்லாம் வந்துட்டு வெனிஷியன் டைப் ஆஃப் விண்டோஸாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய இமேஜஸில் அந்த விண்டோஸ் இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் தான் வந்துட்டு இட் இஸ் வெனிஷியன் டைப் ஆஃப் விண்டோஸ். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு வெனிஷியன் ஸ்டைலில் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த அயன் கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளோரல் டிசைன்ஸ் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைன்ஸ் அதாவது பூ மாதிரி அந்த உருவங்கள் பதிச்சு அந்த மாதிரி அயன் கிரேட்ஸ் எல்லாம் இந்த கரன்சி பில்டிங்கில் வந்துட்டு அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கரன்சி ஓல்டு கரன்சி பில்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு 2005 வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து இந்த ஓல்டு கரன்சி பில்டிங்கை அவங்க தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு ரெனோவேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்திட்டுருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன் பெயர் என்ன அப்படின்னா காரே பைரே அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனை நடத்திட்டுருக்காங்க. ஸோ காரே பைரே அப்படின்ற அந்த பேர் என்ன அப்படின்னா அதாவது தி ஹோம், தி வேர்ல்டு அண்ட் பியாண்ட் அப்படின்றத வந்துட்டு இந்த காரே பைரே அப்படின்றதுடைய அர்த்தம். ஸோ இந்த காரே பைரே அப்படின்றது வந்துட்டு ஒரு லிட்ரேச்சர், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு லிட்ரேச்சர். அந்த பேரை தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்ன எக்ஸிபிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ பெங்காலுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிவெல்டர் ஹவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிவெல்டர் ஹவுஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிவெல்டர் எஸ்டேட். ஸோ பிவெல்டர் எஸ்டேட் அப்படின்றது இந்த ஹவுஸ், அதுக்கப்புறம் இது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 30 ஏக்கர் இடத்த தான் வந்துட்டு பிவெல்டர் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அலிப்பூர், அதாவது அலிப்பூரில் வந்துட்டு ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது. இந்த அலிப்பூர் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்றது வந்துட்டு ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த பிவெல்டர் ஹவுஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய நாட்டில் பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்போ ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்திருக்காரு, அதே மாதிரி வைஸ்ராய்ஸும் இருந்திருக்காங்க. அந்த வைஸ்ராய் அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்த ஒரு பேலஸ் தான் வந்துட்டு இந்த பிவெல்டர் ஹவுஸ் அப்படின்றது. ஸோ 1948 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் இந்தியா வந்துட்டு இங்கே பிவெல்டர் ஹவுஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 2004 பார்த்தோம் அப்படின்னா
இந்த நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் இந்தியாவை பாஷா பவனுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாமல் சும்மா தான் இருந்தது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கை மக்களுடைய பார்வைக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மெட்கவே ஹவுஸு. ஸோ இந்த மெட்கவே ஹவுஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய நாட்டில் பிரிட்டிஷர்ஸ்னால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த மெட்கவே ஹவுஸ். ஸோ இதனுடைய பேர்லேயே இருக்கிற மாதிரி இந்த மெட்கவே ஹவுஸ் அப்படின்றது லார்ட் சார்லஸ் மெட்கவேயோடைய அந்த நினைவார்த்தமாக தான் வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தா அந்த இமேஜுக்கும் இந்த பார்க்குற இமேஜும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும் இல்லையா, அதாவது தூண்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ தூண்கள் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்துட்டு எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஏத்தென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பேர் வந்துட்டு டெம்பிள் ஆஃப் விண்ட்ஸ். இந்த டெம்பிள் ஆஃப் விண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் தான் வந்துட்டு நிறைய தூண் வச்சு கட்டியிருப்பாங்க. இதே ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் தான் வந்துட்டு இந்த ஹவுஸ்லேயும் இந்த மெட்கஃபே ஹவுஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்கஃபே ஹவுஸ் அப்படின்றது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா தட் இஸ் 1844 இது வந்துட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில், ஸோ இது கட்டி முடிச்சதுக்கப்புறமா இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு அக்ரி ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இதுவே அதனுடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர், இல்லை மொத்தமாகவே வந்துட்டு 2 ஃப்ளோர்ஸ் தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கல்கட்டா பப்ளிக் லைப்ரரி வந்துட்டு செயல்பட்டு இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விக்டோரியா மெமோரியல் ஹால். ஸோ இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் அப்படின்றது வந்துட்டு ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா முல்தானி மிட்டியை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ முல்தானி மிட்டி அப்படின்றது வந்துட்டு ஸோ யூஸ்வலி எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ முல்தானி மிட்டி அப்படின்றது வந்துட்டு பெண்கள் அவங்களுடைய அழகுக்காக முகத்தில் போடக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கிளே, அதாவது வால்கானிக் ஆஷ்லேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒரு களிமண் தான் வந்துட்டு இந்த முல்தானி மிட்டி அப்படின்றது. ஸோ இந்த முல்தானி மிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த ஆயில் கிரீஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இந்த முல்தானி மிட்டியை வச்சு ட்ரெடிஷ்னலாக இந்த ஃப்ளோர்ஸ், அதாவது மார்பிள் ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்டோரியா மெமோரியல் ஹால் அப்படின்றது வந்துட்டு ஸோ 2015 கிளீனஸ்ட் மான்யூமெண்ட் இன் இந்தியா அப்படின்ற அந்த அவார்டை வந்துட்டு இது வாங்கியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கல்கட்டாவில் 2 கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் வந்துட்டு கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா அனி பெசன்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அம்ரித் கவுர். ஸோ இதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த 2 கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸை வந்துட்டு யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். ஸோ அதாவது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய GRSC லிமிடெட் அப்படின்றவங்க வந்துட்டு இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் வந்துட்டு மொத்தமாக 5 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த 2nd and 3rd கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் தான் வந்துட்டு இந்த அனி பெசன்ட் அண்ட் அம்ரித் கவுர் அப்படின்றது. ஸோ இந்த 2 ஷிப்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 48.9 மீட்டர்ஸ் லாங் இருக்கும் அண்ட் ஆல்சோ 7.5 மீட்டர்ஸ் இதனுடைய வித் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வெயிட் எவ்வளோ கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 308 tons வரைக்கும் வந்துட்டு அந்த வெயிட்டை இதனால் கேரி பண்ணிட்டு போக முடியும். இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு 34 knots. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வைலன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக இந்த கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வைலன்ஸ். ஸோ நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வெளியிருந்து யாருமே வந்துட்டு உள்ளே வரக்கூடாது. ஸோ டெரரிஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய அந்த கோஸ்டல் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு சர்வைலன்ஸ் போட் வேணும். ஸோ அந்த போட்டு தான் வந்துட்டு இந்த கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸோடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சர்வைலன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. ஸோ இப்போ நிறைய மீனவர்கள் எல்லாம் வந்துட்டு கடலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா சில பேர்லாம் வந்துட்டு திரும்பி வரதே இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஷிப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப ரீசெண்டாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் நம்ம ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நேவிகேஷன், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்சார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மெஷினரிஸ் எல்லாம் வந்துட்டு புதுசாக இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு என்ன ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஃபர்ஸ் கன் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டெபிளைஸ்டு ரிமோட் கண்ட்ரோல் கன்ஸும் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக ஒரு ரிஜிட் இன்ஃப்ளேட்டபிள் போட் வந்துட்டு இதில் வச்சுருப்பாங்க. அதாவது
இந்த காற்று வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஏர் பில்லோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஏர் பில்லோஸ் எல்லாம் வந்துட்டு காற்று எடுத்து விட்டால் அது வந்துட்டு அமிங்கிரும்ல, அதே மாதிரி வந்துட்டு இதுவும் நம்ம வந்துட்டு இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நம்ம காற்று கொடுத்து ஒரு போட் மாதிரி நம்ம இதை இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு போட் இதில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜெமினி போட். ஸோ ஜெமினி போட் அப்படின்றது வந்துட்டு பர்டிகுலராக இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த RIB அதுக்கப்புறம் ஜெமினி போட்டை இதில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ICGS உடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அனிபெசன்ட் ICGS பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு யாருடைய நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்னா அனிபெசன்ட்டுடைய நினைவாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஒரு இங்கிலீஷ் சோஷியலிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் அ ஃபிலந்த்ராபிஸ்ட். ஸோ இவங்க வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக போராடினவங்க தான் வந்துட்டு இந்த அனிபெசன்ட் அப்படின்றவங்க. ஸோ இவங்களுடைய நினைவாக தான் வந்துட்டு இந்த ICGSக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இந்த ICGS எங்கே இருக்க போகுது அப்படின்னா சென்னையில் தான் இருக்க போகுது, அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் தி கோஸ்ட் கார்டு ரீஜன் ஆஃப் ஈஸ்டர்ன் பார்ட். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அம்ரித் கவுர் பற்றி பார்க்கலாம். ஸோ அம்ரித் கவுர் அப்படின்றது வந்துட்டு ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படின்றவங்களுடைய நினைவாக தான் இது வந்துட்டு இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படின்றவங்க பஞ்சாபை சேர்ந்த அந்த கபூர்தலா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இந்த ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அப்படின்றவங்க. ஸோ இவங்க நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா இவங்க சால்ட் சத்தியாகிரகாவில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. குவிட் இண்டியா மூமெண்ட்லேயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறமா முதல் ஹெல்த் மினிஸ்டராகவும் வந்துட்டு இவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அடுத்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இவங்க வந்துட்டு ஃபவுண்டராக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவுன்சில் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர், இது ரெண்டினுடைய ஃபவுண்டராக வந்துட்டு அம்ரித் கவுர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஷிப்பை வந்துட்டு ஆக்சுவலி எங்கே இருக்க போகுது அப்படின்னா ஹால்டியாவில் இருக்க போகுது, அதாவது அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் சைட். ஸோ அடுத்து இந்த பில்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த நம்ம படிக்கும் போது கோவாவில் இருக்கக்கூடிய மேசவான் டாக் லிமிடெட் பற்றி வந்துட்டு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஷிப்பை யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா GRSC பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த GRSC அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ பப்ளிக் செக்டார் யூனிட். ஸோ பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக் இந்த கம்பெனியில் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு தே ஆர் கிவன் மினி ரத்னா ஸ்டேட்டஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக செயல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மினி ரத்னா நவரத்னா அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் மினி ரத்னா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வந்துட்டு இது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டோனாமி அப்படின்றது கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ஒப்புதல் இல்லாமலே இவங்க வந்துட்டு நிறைய டிசிஷன்ஸை தன்னிச்சையாக இவங்களால எடுக்க முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு PSU தான் இந்த GRSC. ஸோ அடுத்து ஒரு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ் அண்ட் வேல்யூ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் இந்த கம்பெனியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியாவில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பாஸ்ட் 59 இயர்ஸில் இது வந்துட்டு கிட்டத்தட்ட 784 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 103 வார்ஷிப்ஸ் வந்துட்டு ஸோ நம்மளுடைய நேவிக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோஸ்ட் கார்டு அண்ட் ஆல்சோ ஃபார் தி கவர்மெண்ட் ஆஃப் மரீஷியஸ்க்கு இவங்க வந்துட்டு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா வாங்கநரி. ஸோ இது வந்துட்டு ஒரு தமிழ் பெயர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு அஃப்கோர்ஸ் வாங்கநரி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் மாதிரி, அதாவது நிறைய வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் தான் இந்த வாங்கநரி. ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேலம் சேலமில் வந்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்டினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது எப்போ நடத்துவாங்க அப்படின்னா காணும் பொங்கல் அப்போ நடத்துவாங்க. ஸோ காணும் பொங்கல் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அதாவது பொங்கலில் அந்த ஃபைனல் டேவை தான் நம்ம வந்துட்டு காணும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த காணும் பொங்கல் அப்போ இந்த ஒரு அன்யூஷுவலான ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு எதுக்காக நியூஸில் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ இந்த மாதிரி வாங்கநரி அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இது வந்துட்டு தெரியாமல் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக இது வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இது வந்துட்டு நியூஸில் இருக்குது.
ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை இவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிலீஃப் இருக்குது. அதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட், அதாவது நரிகளை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னா அதிகமான மழை வந்துட்டு வரும். அண்ட் ஆல்சோ மக்களுக்கு வந்துட்டு நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் அவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நரிகளெல்லாம் வந்துட்டு காட்டிலேருந்து பிடிச்சி ஒரு டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய சடங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்துவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாக்ஸஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய வந்துட்டு மசில் பண்ணிடுவாங்க. ஸோ மசில் அப்படின்னா அதனுடைய வாயை வந்துட்டு கட்டிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அதனுடைய பின்னங்காலை வந்துட்டு கயிறுனால கட்டிடுவாங்க. கட்டினதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறமா இது வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே வந்துட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபாக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ஸோ இட் இஸ் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. இப்போ ஏதாவது ஒரு அனிமலை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972க்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அனிமலை வந்துட்டு யாரும் வந்துட்டு ஹண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக வந்துட்டு இதை பிடிச்சி வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஹண்டிங் அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்சரிங் அப்படின்றது வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாக்ஸஸ் அப்படின்றது இந்த ஆக்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கேப்சரும் பண்ணக்கூடாது, ஹண்டும் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணனா இதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்துட்டு சிவியராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ கேரளாவில் வந்துட்டு பெரிய பெரிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு பக்கத்தில் என்னென்ன மாதிரியான பிக் ஃப்ளாட்ஸ் அண்ட் இது அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் ஸோ எதுக்காக இந்த ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு பக்கத்தில் கட்டக்கூடாது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த கொச்சி கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இந்த ரிவர் சைட்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த வேம்பநாடு அந்த வெட்லேண்ட்ஸ் கிட்ட அதிகமாக இதை வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா நம்ம ஒரு ரிவர் இல்லைன்னா லேக்குக்கு பக்கத்தில் இதை வந்துட்டு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சீனிக் பியூட்டி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வாழ்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்றதுக்காக நிறையா பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அந்த முனிசிபாலிட்டிஸ் கிட்ட இந்த 2004லேருந்தே தட் இஸ் முனிசிபாலிட்டிஸ் கிட்ட வந்துட்டு நிறையா பிரைப்ஸ் எல்லாம் கொடுத்து பெர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் வந்துட்டு இந்த மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது முனிசிபாலிட்டிஸும் இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த கேசஸ் போயிருக்கு. லைக் இது எல்லாமே வந்துட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் இருக்குது, அதனால் இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு லைக் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிவியரான ஒரு ஆர்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பேரில் தான் இப்போ வந்துட்டு மருடு அப்படின்ற அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரி ஃப்ளாட்ஸை எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது கேரளா கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஆர்இசட் ஜோன் 3க்குள்ளே வருது. ஸோ இங்கே வந்துட்டு புதுசாக எந்த ஒரு கட்டிடமுமே வந்துட்டு கட்டக்கூடாது. ஆல்ரெடி இருக்க கட்டிடத்தை வந்துட்டு அதாவது ரிப்பேர் மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அகெயின்ஸ்ட் சிஆர்இசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஆர்டரை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடெஸ்ட்டையும் தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டெமாலிஷர்ஸை வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ பில்டர்ஸ் தான் வந்துட்டு இங்கே கட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ பில்டர்ஸ் அவங்களுடைய ஃபண்டிலேருந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் வந்துட்டு ₹25 lakhs வந்துட்டு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிஆர்இசட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிஆர்இசட் அப்படின்றது வந்துட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அதாவது கோஸ்டல் ஸ்ட்ரெச்சஸ் வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய நாட்டில் நிறையா ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சிஆர்இசட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது 2019 ஜனவரியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஆர்இசட் ஸோ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நார்ம்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 2019 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா சிஆர்இசட் நார்ம்ஸ் ஆஃப் 2011. இந்த 2011 நார்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணதான் இந்த சிஆர்இசட் நார்ம்ஸ் ஆஃப் 2019 அப்படின்றது. ஸோ இதுக்கு கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கணும். அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா ஸோ நம்மளுடைய நாட்டில் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே கோஸ்டல் ரெகுலேஷனுக்கு கீழே தான் வரும். அண்ட் ஆல்சோ ஒரு சி பேஸ், அதுக்கப்புறம் எஷ்யூரிஸ்,
creeks, rivers, backwaters. இதில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்துட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுக்குள்ளே தான் வரும் அப்படின்றது வந்துட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் 1991 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொடெக்ஷன் கன்வீனியன்ஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனை 4 ஜோன்ஸாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜோன்ஸ் அப்படின்னா CRZ1, CRZ2, CRZ3, அதுக்கப்புறம் CRZ4. ஸோ இப்போ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து CRZ1. ஸோ CRZ1 அப்படின்றது வந்து இக்காலஜிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு CRZ1 அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடங்கள், அதாவது CRZ1ல் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதாவது மக்கள் வாழ்கிறதுக்காக அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா கூட வந்துட்டு இதில் இருக்கக்கூடாது. ஸோ எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா அட்டமிக் பவர், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபென்ஸ். ஸோ இது 2 மட்டுமே அமைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த இடம் யூஸ் பண்ணுமே தவிர வேறு எந்த ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸஸ்க்காகவும் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை வந்துட்டு நடத்தக்கூடாது. அடுத்து வந்துட்டு CRZ2. ஸோ CRZ2 அப்படின்றது வந்துட்டு அர்பன் ஏரியாஸ். ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த வாழ்கிறதுக்காக ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வந்துட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன்லி லேண்ட்வர்ட் சைடில் தான் வந்துட்டு நம்ம கட்டணுமே தவிர சீவர்ட் சைடில் நம்ம வந்துட்டு கட்டக்கூடாது. அடுத்து வந்து CRZ3. ஸோ CRZ3 அப்படின்றது வந்துட்டு ரூரல் ஏரியாஸ், CRZ2 அப்படின்றது அர்பன் ஏரியாஸ், CRZ3 அப்படின்றது வந்துட்டு ஃபார் தி ரூரல் ஏரியாஸ். ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஒரு புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிப்பேர் மட்டும்தான் வந்துட்டு பண்ணுறதுக்கான பர்மிஷன் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ வாழ்கிறதுக்கான இப்போ ரூரல் ஏரியாஸ், ஸோ அப்போ வந்துட்டு நம்ம டுவெல் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டிக்கலாம். ஆனால் அது வந்துட்டு எங்கே இருக்கணும் அப்படின்னா பிட்வீன் 200 to 500 meters ஆஃப் தி ஹை டைட் லைனில் வந்துட்டு அது இருந்தால் அங்கே வந்துட்டு கட்டிக்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவை தவிர வேறு எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த CRZ3ல் வந்துட்டு கட்டக்கூடாது. ஸோ அடுத்து வந்து CRZ4. ஸோ CRZ4 பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் தி வாட்டர் ஏரியா, அதாவது பிட்வீன் த லோ டைட் லைன், அதுக்கப்புறம் வந்துட்டு 12 nautical miles ஆஃப் தி சீவர்ட். இது வந்துட்டு ஒரு சீக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தான் நம்ம வந்துட்டு CRZ4 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் யார் ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸப்ட் ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங்கை தவிர மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா வேறு எந்த விதமான ரெகுலேஷன் அப்படின்னாலும் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த CRZ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் 2019ல் என்னென்னலாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ முதல்ல வந்துட்டு டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத கட்டலான்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டூரிசம் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கட்டாமல் இப்போ வந்துட்டு பீச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே க்ளீனிங் ரூம்ஸ், டாய்லெட்ஸ், இந்த மாதிரி டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டிக்கலாம். மற்றபடி வந்துட்டு டுவெல்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு CRZ கிளியரன்சஸ். இப்போ ஏதாவது கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கிளியரன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கணும். இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் CRZ1, அதுக்கப்புறம் CRZ4ல் இருக்கக்கூடிய அந்த கிளியரன்சஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதுவே CRZ2, அதுக்கப்புறம் CRZ3ல் இருக்கக்கூடிய கிளியரன்சஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஐலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 20 மீட்டர்ஸுக்கு எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஃபார் பொல்யூஷன் அபேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாஸ் வந்துட்டு பொல்யூட் ஆகக்கூடாது, அதுக்காக நம்ம வந்துட்டு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைக்கணும் அப்படின்றதுக்கான அந்த பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது CRZ1 கேட்டகரி ஆஃப் பியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை எரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கிரிட்டிக்கலி வல்னரபிள் கோஸ்டல் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986ல் இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சில ஏரியாஸை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் எதில் வரும் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கலி வல்னரபிள் கோஸ்டல் ஏரியாஸ்க்கு கீழே வந்துட்டு வரும். அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுந்தர்பன் ரீஜன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் கம்பத், கல்ஃப் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் கட்ச், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அச்சரா ரத்னகிரி அப்படின்ற அந்த வெட்லாண்ட்ஸு, கார்வர், அதுக்கப்புறம் வந்துட்டு கூண்டப்பூர் இன் கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்துட்டு வேம்பநாடு இன் கேரளா, கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் தமிழ்நாடு, பித்ரகனிகா இன் ஒடிசா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிட்டிக்கலி வல்னரபிள் கோஸ்டல் ஏரியா தான் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு வேம்பநாடு இன் கேரளாவும் வந்துட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ வேம்பநாடு இன் கேரளாவும் வந்திருக்கிறதுனால இது வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கலி வல்னரபிள் கோஸ்டல் ஏரியா.
அதனால இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ரீசெண்டாக இந்த டெமாலிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கலி வல்னரபிள் கோஸ்டல் ஏரியாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிஸ் இன்க்ளூடிங் இந்த ஃபிஷர் ஃபோக்ஸை வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த வேம்பநாடு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வேம்பநாடு அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் லேக் தான் வந்துட்டு இந்த வேம்பநாடு அப்படின்றது. இது கேரளாவில் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லேக். ஸோ இந்த லேக் அப்படின்றது வந்துட்டு லாங்கஸ்ட் லேக் அப்படின்றதுனால நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு இந்த லேக் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸாக வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன லேக்ஸ்ன்றதை பார்க்கலாம். அதாவது குட்டநாடு ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா இதை புன்னமடா லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே கொச்சியில் பார்த்தோம் அப்படின்னா இதை கொச்சி லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேக் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த லேக்கில் நிறைய ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வைப்பின், முழவுக்காடு, வள்ளற்படம், அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லிங்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நிறையா ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கொச்சி லேக் போர்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம கொச்சி போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கொச்சி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம 2 ஐலாண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வில்லிங்டன் ஐலாண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளற்படம் ஐலாண்டை சுற்றி கட்டப்பட்ட ஒரு போர்ட்டு தான் இந்த கொச்சி போர்ட் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இந்த வேம்பநாடு லேக்கில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இங்கே நேரு ட்ராஃபி போட் ரேஸ் அப்படின்றது வந்துட்டு ஆனுவலாக நடக்கக்கூடிய ஒரு போட் ரேஸ் வந்துட்டு இந்த கொச்சி லேக்கில் தான் வந்துட்டு நடக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வேம்பநாடு லேக்கை நேஷ்னல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமில் இதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேம்பநாடு வெட்லேண்ட் சிஸ்டம் அப்படின்றது 2002 ராம்சர் சைட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராம்சர் சைட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதாவது நிறைய பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான வெட்லேண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ராம்சர் சைட்டுக்கு கீழே கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அதில் இந்த வேம்பநாடு லேக்கும் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி திங் இன் 2002 வந்துட்டு இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த 3 லார்ஜஸ்ட் ராம்சர் சைட்ஸில் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஒன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு போஜனகோண்டா அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அந்த சிலைகள் மேலே வந்துட்டு கல்லை தூக்கி எரியக்கூடிய ஒரு ரிச்சுவல் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ரிச்சுவல் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விகரஸான கேம்பெயின்ஸ் மூலியமாக அஃபீஷியல்ஸ் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேக்ரவுண்டில் ஸோ இந்த போஜனகோண்டா வந்துட்டு என்ன இருக்குது, ஸோ இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிச்சுவல் பற்றி பார்க்கலாம். ஸோ வில்லேஜஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ரிச்சுவல், அதாவது ஸோ ரொம்ப பழைய காலத்துலேருந்தே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ரிச்சுவல் தான் இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் ரிச்சுவல் அப்படின்றது. ஸோ வில்லேஜஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பெல்லி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லை தூக்கி எறிவாங்க. அது வந்துட்டு அரக்கன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அது மேலே வந்துட்டு கல்லை தூக்கி எறிவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு அங்கே ஸோ யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல். ஆனால் இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இவங்க வந்துட்டு த்ரூ விகரஸ் கேம்பெயின்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெரிட்டேஜ் லவர்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெரிட்டேஜ் அப்படின்றது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த ரிச்சுவலை இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் நம்ம இது வந்துட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த கல் எறிதல் அப்படின்ற அந்த ரிச்சுவல் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா சங்கராந்தியில் கனுமா அப்படின்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டே அன்னைக்கு தான் இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் ரிச்சுவல் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கனுமா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்துட்டு பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அந்த கனுமா அப்படின்றது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் தான் இந்த கனுமா அப்படின்றது. ஸோ பர்டிகுலராக இது வந்துட்டு கேட்டில்ஸ்க்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்துட்டு இந்த கனுமா அப்படின்றது. ஸோ சங்கராந்தி அப்படின்றது வந்துட்டு ஒரு 4 day லாங் ஃபெஸ்டிவல். இந்த 4 day லாங் ஃபெஸ்டிவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கனுமா அப்படின்றது 3வது நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்துட்டு இந்த கனுமா அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் தான் வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த நம்ம சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ போஜனகோண்டா, ஸோ இந்த ஆந்திர பிரதேஷில் போஜனகோண்டா அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்கலமெட்டா இல்லைன்னா லிங்கலகோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் கேவ்ஸ், ராக்கெட் டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த புத்திஸ்ட் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3rd century BC வந்துட்டு இந்த ராக்கெட் கேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த கேவ்ஸ், அதாவது இந்த புத்திஸ்ட் கேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் புத்திசமையுமே வந்துட்டு இது பார்த்துருக்கு. ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் புத்திசம் இருக்குது அப்படின்னா தேரவடா பீரியட், மகாயானா, அதுக்கப்புறம் வந்துட்டு வஜ்ரயானா, இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் புத்திசமையும் வந்துட்டு இது பார்த்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேரவாடா அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ தேரவாடா அப்படின்றது வந்துட்டு புத்தர் வந்துட்டு இனிஷியலாக இந்த புத்திசம் அப்படின்றத கொண்டு வந்தப்ப அவர் மட்டும்தான் வந்துட்டு டீச்சராக இருந்தார், அவர் மட்டும்தான் குருவாக இருந்தார். அவரை மட்டுமே வந்துட்டு ஒரு குருவாக எடுத்துகிட்டு மக்கள் ஃபாலோ பண்ணதான் வந்துட்டு இந்த தேரவடா புத்திசம் அப்படின்றது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் புத்தா மட்டும்தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணது வந்துட்டு தேரவடா புத்திசம். அடுத்து வந்துட்டு மகாயான புத்திசம். ஸோ மகாயான புத்திசம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் போதி சத்வாஸை வந்துட்டு நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ போதி சத்வாஸ் அப்படின்னா ஸோ புத்தர் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வர பர்சன்ஸ் யார் வந்துட்டு நிர்வாணா, அதாவது என்லைட்மெண்ட் அடைஞ்சாலும் அவங்க வந்துட்டு போதி சத்வாஸ் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம மகாயான புத்திசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு வஜ்ரயான புத்திசம். ஸோ வஜ்ரயான புத்திசம் அப்படின்றது வந்துட்டு தாந்திரிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் புத்திசம் தான் வந்துட்டு இந்த வஜ்ரயான புத்திசம். இந்த வஜ்ரயான புத்திசம் அப்படின்றது வந்துட்டு யூஸ்வலாக நேபாள், திபெத் இந்த மாதிரி ரீஜன்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த சங்காராம் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த போஜனகோண்டா அப்படின்னு சொல்லி அந்த ராக்கெட் கேவ்ஸ் பார்த்தோங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னா சங்காராம் அப்படின்ற அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த சங்காராம் அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம சங்காராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஏன்ஷியன் டைம்ஸில் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்கராமா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இதை ஏன்ஷியன் டைம்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சங்கராமா அப்படின்றது வந்துட்டு வெறும் இந்த ராக்கெட் கேவ்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்தூபாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பாட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாத்தவாஹனா பீரியடில் நிறைய காயின்ஸ் எல்லாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த சைட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைட். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இன்டாக் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டாக்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த அஃபீஷியல்ஸினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்னால தான் இப்போ இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் ரிச்சுவல் அப்படின்றது வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த இன்டாக் அப்படின்றது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1984 இது வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நான் ப்ராஃபிட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1960க்கு கீழே இது வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய மக்களுக்கு மத்தியில் இந்த பாரம்பரியத்துக்கான அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு இவங்களுடைய மெயினான ஃபங்க்ஷன். ஸோ இவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன்னால தான் இப்போ இந்த சைட், இந்த ஹெரிடேஜ் சைட் அப்படின்றது நம்மளால் பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.